வணக்கம். கடவுள் உங்களுக்கு உதவி செய்வதற்காக எந்த நேரத்திலும் எந்த வடிவத்திலும் வரலாம். நீங்கள் அதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு குட்டி கதையொன்றை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலே ஒரு நாள் நள்ளிரவு பலத்த புயலும் மழையும் வீசிக்கொண்டிருந்தது. சரியாக நள்ளிரவு 1 மணி இருக்கும். ஒரு வயதான மனிதர் தன்னுடைய மனைவியோடு வந்தார். அந்த விடுதியின் உள்ளே நுழைந்தார். அங்கு அலுவலக பணியாளர் முன்னால் அமர்ந்திருந்தார். அவரிடம் சென்று, தம்பி, நாங்கள் இந்த இரவு நேரத்தில் பல்வேறு விடுதிகளுக்கு சென்று விட்டு வருகின்றோம். எங்கேயும் எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு அறை கிடைக்கவில்லை. தயவு செய்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு அறை தந்து விடுங்கள். இந்த இரவு கழித்துவிட்டு நாங்கள் விடிய சென்று விடுகின்றோம் என்று கூறினர். உடனே அந்த அலுவலக பணியாளர், மன்னிக்க வேண்டும் ஐயா, எங்களுடைய விடுதியில் உள்ள அறைகளும் நிறைந்து வழிகின்றன. எங்களுடைய விடுதியில் எந்த அறையும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இல்லை. ஆனாலும் இந்த இரவும் குளிரும் கலந்த வேளையில் நீங்களும் உங்களுடைய மனைவியும் என்ன செய்வீர்கள்? என்னால் ஒரு உதவி மட்டும் செய்ய முடியும். அந்த மூலையில் ஒரு சிறிய அறை இருக்கின்றது. அது எனக்காக தரப்பட்ட தனித்துவமான அறை. அந்த அறையில் நீங்கள் இருவரும் உறங்கிக் கொள்ளுங்கள். நாளை காலை நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்று. நன்றி என்று கூறிவிட்டு அந்த மனிதரும் மனைவியும் அந்த அறையில் சென்று உறங்கிவிட்டனர். மறுநாள் காலை அவர்கள் புறப்படுவதற்கு முன்னர் அந்த அலுவலக பணியாளரை பார்த்து, இந்த நியூயார்க் நகரிலேயே விடுதியை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய ஆளுமை உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது. ஒருவேளை நான் ஒரு விடுதியொன்றை அமைத்தால் அதனுடைய நிர்வாக பணிப்பாளராக உன்னையே நியமிப்பேன் என்று கூறினர். அதற்கு அந்த பணியாளர் தான் செய்த உதவிற்காக மகிழ்ச்சியாக இவ்வாறு கூறுகின்றார், அது அவருடைய அன்பு வார்த்தை என்று கூறி அதனை ஏற்றுக்கொண்டார். காலங்கள் கழிந்தன. சரியாக 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த அலுவலக பணியாளருக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்தது. அதை உடைத்து வாசித்து பார்த்தார். நியூயார்க் நகரிலே ஒரு பிரபலியமான விடுதியொன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் இவரை நிர்வாகியாக நியமித்திருப்பதாகவும் உடனடியாக அந்த பொறுப்பை ஏற்பதற்கு வரும்படி அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. கூடவே அந்த நகருக்கு வருவதற்கான புகையிரத பற்றிச்சீட்டும் அதிலே இருந்தது. அவரும் உடனே புகைவண்டியில் புறப்பட்டு அந்த இடத்துக்கு சென்றார். என்ன ஆச்சரியம்! புகையிரத நிலையத்தில் இவரை வரவேற்றவர் 2 ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய விடுதியறையை கொடுத்த அதே மனிதர். அவர் நியூயார்க் நகரிலே மிகவும் பிரசித்தி பெற்ற விடுதியொன்றை அமைத்த பின்னர் அதனுடைய திறப்பு விழாவிற்கு தன்னுடைய நிர்வாகியாக தனக்கு உதவிய அந்த மனிதரை அழைத்திருந்தார். எனவே இந்த உண்மை கதையை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். கடவுள் உங்களுக்கு உதவுவதற்காக எப்பவும் எந்த நேரமும் எந்த வடிவத்திலும் வரலாம். நீங்கள் அதற்கு எப்போதும் தயாராக இருங்கள். நன்றி.